எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தியாஸ் கஃபேல ரொம்பவே சிம்பிளான பூண்டு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 3/4 கப் அளவுக்கு பூண்டை இந்த மாதிரி தோல் உரித்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டை சேர்த்துக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் அதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பூண்டோட கலர் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த சட்னியில் நம்ம வேறு எதையுமே சேர்க்க போகிறது கிடையாது. மெயின் இன்க்ரீடியன்ட் பூண்டு மட்டும்தான். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஒரு தட்டில் மாற்றி அதை நல்லா ஆற விட்டுடலாம். இந்த சட்னி கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். அதுக்கு நான் ஒரு 10லேருந்து 12 மிளகாய் சேர்த்துருக்கேன். காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா மிளகாயோட அளவை பாதியாக குறைச்சிக்கோங்க. இல்லை 4 மிளகாய் போட்டு இதே மாதிரி சட்னி அரைச்சிக்கலாம். மிளகாவை நல்லா வதக்கிட்டு அதை நம்ம தனியாக ஆற விட்டுடலாம். இப்போ பூண்டு மிளகாய் ரெண்டும் நல்லா ஆறின பிறகு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிட்டு அதை நம்ம நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சட்னிக்கு ஒரு தாளிப்பை கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா தாளித்து வச்சுக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை சட்னியோட சேர்த்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். இது நம்ம சூடான இட்லி இல்லை தோசையோட தொட்டு சாப்பிடும் போது ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். நல்ல காரசாரமாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த சட்னி கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் தியாஸ் கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.